அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் அழகான ஒரு தமிழ் நூல்லேருந்து விளக்கம் பார்க்க போகிறோம். அதாவது தேன்மலை அப்படிங்கிற நூல்லேருந்து சுரதா அப்படிங்கிறவர் இயற்றிய சுரதாவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். இவர் தமிழ் மொழியில் அலாதி பற்றுதல் இருந்ததுனால பல கவிதைகளை இயற்றியிருக்கிறார், பல நூல்களை இயற்றியிருக்கிறார். இவருடைய நூலிலிருந்து ஒரு இன்பம் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள பாடல்களுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதாவது வாழ்க்கையில் மனிதனுக்கு இன்பம் முக்கியமானது. இந்த இன்பத்தை சிற்றின்பம் சொல்லலாம், பேரின்பம் சொல்லலாம். சிற்றின்பம் நிலையானது இல்லை. அப்போ அந்த சிற்றின்பத்தை அனுபவிக்கும் போது அதற்கான துன்பத்தையும் நாம் சேர்த்து அனுபவிப்போம். அப்படி இல்லாமல் பேரின்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் எதெல்லாம் பேரின்பம் என்று நமக்கு தெளிவாக விளக்குகிறார். அதை பற்றி நாம் இப்போ விளக்கமாக பார்ப்போம். அதாவது பழமையான நூல்களின் இலக்கணங்களை கற்றல் இன்பம், பல நாடுகளுக்கு சுற்றுலா செல்லுதல் இன்பம், புதுமையான செயல்களை செய்து வாழ்க்கையை ஏற்றுதல் இன்பம், தன் சொந்த குழந்தைகளின் தம்முடைய குழந்தைகளின் கை விரல்களால் தரப்பட்ட அந்த கூழானது இன்பம். வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒன்று இழந்திருப்போம், வெற்றிகளை வெற்றி இல்லாமல் தோல்வியை சந்திப்போம். அந்த தோல்வியின் மூலமாக வெற்றி அடைதலும் இன்பம், இழந்ததை பெறுதல் இன்பம். இசை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா புகழ். ஒரு மனிதன் புகழோடு வாழணும், அது அந்த புகழோடு இருக்கிறது இன்பம். நாம் கற்ற கல்வியை கற்றவர் முன் நன்கு சொல்ல வேண்டும், அப்படி சொல்லுவது ஒரு வகையான இன்பம். அதே போல் வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினை பல புரிதல் இன்பம். செயல்கள், ஏதாவது நமக்கு ஒரு புகழத்தரக்கூடிய வெற்றி தரக்கூடிய வாழ்க்கைக்கு வளர்ச்சி செய்யக்கூடிய செயல்களை மட்டுமே செய்யணும். அப்படி செய்தோமேனால் நமக்கு என்ன இன்பம் உண்டாகும். சிற்றின கயவரோடு சேராது வாழ்தல் இன்பம். அதாவது சிற்றின கயவர் அப்படிங்கிறது இந்த சிற்றின்பத்திற்குள்ளே இருப்பாங்க. மது அருந்துவார்கள், புகைப்பிடிப்பார்கள், திரைப்படத்திற்கு செல்வார்கள், வேறு பொழுதுபோக்கிற்கே தங்களுடைய வாழ்க்கையை தொலைப்பார்கள். இவர்களோடு சேராது விடுதல் இன்பம் அப்படின்னு நம்ம சுரதா தெளிவாக கூறுகிறார். அதே போல் நாம் சேர்த்து வைத்த செல்வத்தின் சிறிது அளவை தான தர்மத்திற்கு கொடுத்தலும் இன்பம் என்று கவிஞர் சுரதா நமக்கு தெளிவாக விளக்குகிறார். மேற்கண்ட இன்பங்கள்லாம் பெற்று வளமோடு வாழ வேண்டுகிறேன். மிக்க நன்றி.